Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 26, 27, 28. ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்திலுள்ள எசியோன் கேவேரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடே கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓப்பீரில் சுத்தமான தங்கம் இருக்கு. ஓப்பீர் என்பது ஏராளமான என்று அர்த்தம். அந்த ஓப்பீரில் உள்ள தங்கம் சுத்தமான தங்கம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அது அரபு தேசம் என்று சொல்லுகிறார்கள். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அது ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ள தேசம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ஓப்பீரில் சுத்தமான தங்கம் இருக்கிறது. அந்த சுத்தமான தங்கத்தை கொண்டு வர வேண்டும், சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சாலமோனுக்கு ரொம்ப ஆசை. அந்த ஓப்பீரில் உள்ள அந்த சுத்தமான தங்கம் தனக்கு கிடைக்க வேண்டுமானால் அங்கே சாதாரணமாக பிரயாணப்பட்டு போக முடியாது. அந்த ஓப்பீருக்கும் சாலமோன் இருக்கிற இடத்திற்கும் நடுவில் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. இந்த சமுத்திரத்தை கடந்தாதான் அந்த சுத்தமான தங்கத்தை, அந்த விலை மதிப்பற்ற தங்கத்தை சுதந்தரித்து அதை தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வர முடியும். இந்த ஓப்பீரின் தங்கம் எதற்கையா தேவை? இந்த ஓப்பீரின் தங்கம் தான் தேவையா? வேறு தங்கம் வேண்டாமா? இந்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் போய் தான் அந்த ஓப்பீரின் தங்கத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் இதற்குள்ள பதில் என்ன அப்படின்னா, சங்கீதம் 45வது சங்கீதத்தில் அதனுடைய 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். பாருங்க, ராஜஸ்திரீ எப்படிப்பட்ட தங்கம்? ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். அப்போது இயேசுவினுடைய வலது பார்சத்தில் நிற்க வேண்டுமானால் நாம் சாதாரண தங்கம் அணிந்து நிற்க முடியாது.
ஓப்பீரின் தங்கம், சுத்தமான தங்கம், சுத்தமான மாசில்லாத கலப்படமில்லாத மகிமை, நித்திய மகிமை, பரலோக மகிமை, கிறிஸ்துவின் மகிமை அணிந்தவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நாம் ஒரு மணவாட்டியாய் மாற முடியும். இயேசுவின் வலது பக்கத்தில் நாம் நிற்க முடியும். ஆகவே தான் ஓப்பீரின் தங்கம் தேவ பிள்ளைக்கு தேவை. பரலோக மகிமை நமக்கு இருந்தால் மாத்திரமே தேவனோடு நாம் வாழ முடியும். பரலோக மகிமை இல்லாதவர்கள் ஒருபோதும் கர்த்தரோடு வாழ முடியாது. ஆகவே இந்த சாலமோன் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த ஓப்பீரில் சுத்தமான தங்கம் இருக்கிறது, அதை சுதந்தரித்துக் கொள்வதற்காக 26வது வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோமே, எசியோன் கேபரிலே கப்பல்களை செய்வித்தான். கப்பல்களை செய்தார். இந்த கப்பல்கள் எதை குறிக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ கப்பல் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த கப்பல் எங்க போகக்கூடியது? சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியது தான் கப்பல். சமுத்திரம் என்பது அலைகள் கொந்தளிக்கக்கூடியது, எதிர்காற்று வீசக்கூடியது, கொடுங்காற்று வீசக்கூடிய பகுதி. இந்த பகுதி வழியாக பிரயாணப்பட்டு இவ்வளவு இன்னல்களை எதிர்கொண்டு போனால் மாத்திரமே அந்த சுத்தமான மகிமையை, அந்த சுத்தமான தங்கத்தை, அந்த நித்திய மகிமையை, தேவனோடு வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற மகிமை, கிறிஸ்துவின் வலது வாரசத்திலே நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற, நம்மை மறுரூபப்படுத்துகிற, நம்முடைய ஜென்ம சுவாபங்களை எல்லாம் மாற்றி நம்மை அன்புள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற அந்த பரலோக மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கொஞ்சம் பாடுகளை எதிர்கொள்ளத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாடுகள் வழியாய் நாம் போக வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் என்கிற கப்பல் நமக்கு தேவை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த 4 மனிதர்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால தான் திமிர்வாதக்காரனை தட்டோடுகள் வழியாக அவனை உள்ளே இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த விசுவாசம் தடைகளை உடைத்தெறிகிறது. விசுவாசம் என்கிற கப்பல் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, எபிரேயர்களின் நிருபத்தில் விசுவாசத்தினால சமுத்திரத்தை கடந்தார்கள், விசுவாசத்தினால யோர்தானை கடந்தார்கள், விசுவாசத்தினால எரிகோவை இடித்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கிழித்தார்கள், விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அப்போ இந்த விசுவாசம் என்கிற கப்பல் சோதனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை, வனாந்தரத்தை, சமுத்திரத்தை கடப்பதற்கு இந்த விசுவாசம் என்கிற கப்பலை நாம் உருவாக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்கிற கப்பலை உருவாக்க வேண்டும். அப்போ பாருங்க, இந்த விசுவாசம் என்கிற கப்பலை நாம் உருவாக்கி சமுத்திரத்தில் பிரயாணப்பட்டு போகும்போது சங்கீதம் 107வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதனுடைய 107வது சங்கீதத்தில் 25வது வசனத்தில் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இப்போது நாம் சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது, கப்பலில் யாத்திரை செய்யும்போது அலைகள் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று எழும்புகிறது. அந்த நேரம் என்ன செய்யணும்? நமக்கு நோக்கம் என்ன? அக்கறைக்கு போகணும், அந்த பரலோக மகிமையை சுதந்தரிக்கணும், அந்த ஓப்பீரின் தங்கத்தை சுதந்தரித்து கொண்டு வர வேண்டும், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து பூமிக்கு கொண்டு வர வேண்டும், பரலோகத்தில் இருக்கிற வல்லமையை, பரலோகத்தில் இருக்கிற கிருபையை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ அந்த மகிமை, அந்த வல்லமையை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டுமானால், சபைக்கு கொண்டு வர வேண்டுமானால் நாம் அந்த சமுத்திரம் என்கிற பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வழியாக தான் நாம் பிரயாணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அப்படி பிரயாணப்படும் போது நம்மை தடை செய்கிற வல்லமைகள் போராடும். நம்முடைய விசுவாசத்தை மூழ்கடிக்கிற அலைகள் கொந்தளிக்கும். நம்முடைய விசுவாசத்தை மூழ்கடிப்பதற்கு சத்துரு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. சங்கீதம் 107:28 என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவர்கள்
தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டாதனின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எதிர்காற்றுகள் நம்மை தடை செய்யும் போது, நம்முடைய நோக்கத்தை அடைய முடியாதபடி, நம்முடைய லட்சியத்தை நெருங்க முடியாதபடி சில எதிர் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், மாமிச சோபங்கள் எழும்பும் பொழுது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த ஆபத்தான காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கதறணும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக கதறணும். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கப்பல் சமுத்திரத்திலே பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார். அலைகளை அடக்குகிறார், அமைதியை உண்டு பண்ணுகிறார். அப்பொழுது அந்த கப்பல் சரியான துறைமுகத்தை போய் சேருகிறது, சரியான இலக்கை அடைகிறது. ஜெபம் எதற்கு? நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் மூழ்கி போகாமல் இருப்பதற்கு ஜெபம் அவசியம். ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய விசுவாசம் மூழ்கி போகும். ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய கப்பல் துறைமுகம் போய் சேராது. ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய கப்பல் புயல் காற்றிலே சிக்கி மூழ்கிவிடும். ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி உண்டாகாது. அலைகள் அடங்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். லட்சியத்தை அடைய வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணு, நீனும் ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணு. பாருங்க, அப்ப விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கே நாம் பார்க்கிறோம்? அந்த கப்பலை செய்வித்தா. அந்த கப்பல் என்ன செய்ததா? சாலமோனுக்கு தங்கத்தை, பொன்னை கொண்டு வந்தது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சாதாரணமானதல்ல. விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு கப்பலை போன்றது தான் நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசம் சரியான இலக்கை அடைய வேண்டுமானால், விசுவாசம் வேலை செய்ய வேண்டுமானால், விசுவாசம் அக்கினிய விசுவாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இப்படிய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்பையை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்பையை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன் ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்